உங்களுடைய சிறைச்சாலையின் அனுபவம் மாறணுமா? உங்களுக்கான வசனம் தான் இது. இன்றைக்கும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது குட்டி கதையல்ல, நிஜம் பார்ட் 12. இந்த 16ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லுது, அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாக இருந்தான். இந்த அவன் யார் அப்படின்னா சிம்சோன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து அன்பாக இருக்கும்போது அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் வராங்க, வந்து தெலீலாள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ வந்து அவனை நயம் பண்ணி ஆசை பாராட்டி இவனுடைய இந்த மகா பலம் வந்து எதனால் உண்டாயிருக்கிறது, அப்போ என்ன பண்ணால் இவனை நாங்கள் சிறுமைப்படுத்த முடியும், என்ன பண்ணால் இவனை நாங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நீ வந்து தெரிஞ்சு எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவருமாய் சேர்ந்து 1300 வெள்ளிக்காசை வந்து உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெலிஸ்தியர்கள் தெலீலாள்கிட்ட வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க. தெலீலாளும் அந்த டீலுக்கு வந்து ஓகே சொல்லியாச்சு. அப்போ இவங்க எதனால் வந்து சிம்சோனை மேற்கொள்ளணும், எதனால் இந்த பலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்தும் ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய சிம்சோனை வந்து தோற்கடிக்க முடியலை. ஏன்னா சிம்சோன் கூட கர்த்தர் இருந்தார். அப்போ அப்படி சிம்சோன் என்ன பண்ணான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க, முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை வந்து அவன் கொன்னிருப்பான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது, முன்னாடி வசனங்களில் பார்க்கும்போது, இந்த ஆட்டுக்குட்டியை இப்படி பீறி எடுக்கிற மாதிரி சிங்கத்தை வந்து அவன் வந்து பீறி போட்டுருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து சிம்பிளாக மேற்கொள்வான். இந்த காரியங்கள் எல்லாம் பெலிஸ்தர்களை ரொம்ப பயமுறுத்துச்சு. அப்போ இவன்கிட்ட வந்து ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா இவனை வந்து மேற்கொள்ள முடியும். அதுக்கு இப்போ ஒரே வழி என்ன அப்படின்னா, தெலீலாளை வந்து நம்ம வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெலீலாள்கிட்ட ஒரு டீல் பேசி, இந்த காசை நாங்கள் உனக்கு தருவோம், நீ வந்து எங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. உடனே தெலீலாளும் சிம்சோன்கிட்ட போய், உன்னுடைய மகாபலம் எதனால் இருக்கிறது என்று எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருக்குதாங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிம்சோன் வந்து தெலீலாள்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி தெலீலாள் வந்து நினச்சி போய் கேட்கும்போது சிம்சோன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பச்சையான ஒரு கயிறு, அது வந்து பவுஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கயிறை வந்து கெட்டுனா நான் வந்து உங்களை மாதிரி சாதாரண ஒரு மனுஷனாட்டு இருக்கும், இவ்வளோ பலம் வந்து எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே இந்த காரியத்தை வந்து தெலீலாள் வந்து பெலிஸ்தர்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணும்போது பெலிஸ்தர்கள் அந்த கயிறை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த கயிறுகளினால் சிம்சோனை கட்டி வச்சிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெலீலாள் சிம்சோனை வந்து கூப்பிடுவா, இதோ பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் வந்து நார்மலாக அந்த கயிறெல்லாம் அப்படியே சிம்பிளாக உதறி தள்ளிட்டு அவன் வந்து எழும்பி வரான். அப்போ தான் தெலீலாளுக்கு தெரியுது, ஓ சிம்சோன் என்கிட்ட வந்து பொய் சொல்லி இருக்குது போல அப்படின்னு சொல்லி. இப்போ தெலீலாள் திரும்பவும் சிம்சோன்கிட்ட வந்து கேட்குறா, நீ வந்து என்கிட்ட பொய் சொன்ன, அப்போ நீ வந்து உண்மையில எனக்கு மேலே வந்து பாசமாக இல்லை, அன்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ எனக்கு வந்து தெரியப்படுத்து, உன்னுடைய மகாபலம் எதனால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் வந்து கேட்க போகிறான். செகண்ட் டைம் கேட்க போகும்போது திரும்பவும் சிம்சோன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கயிறு இருக்கும் தெரியுமா, அந்த கயிறை வந்து கொண்டு வந்து என்னை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நான் வந்து சாதாரண ஒரு மனிதனை போல ஆவேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த பலன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோன் தெலீலாள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போது தெலீலாள் அதை வந்து பெலிஸ்தர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி திரும்ப அவனை வந்து கட்டி வைக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் வராங்க. அப்போ தெலீலாள் கூப்பிடும்போது மறுபடியும் அவன் வந்து நார்மலாக ஒரு மனிதனாக எழும்பி வரான். அந்த கயிறுகள் வந்து அவனை எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தெலீலாளுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. சிம்சோன்கிட்ட வந்து ரொம்ப சிம்சோனை வந்து தொந்தரவு பண்ணி கேட்டுகிட்டே இருக்குதா, என்ன எதனால் அவனுக்கு பலம், எப்படி என்ன பண்ணால் அவனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்குதா. ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த டார்ச்சர் தாங்க முடியாத சிம்சோன் வந்து சொல்கிறான், நான் வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நசிரேயன், அப்போ நீங்கள் வந்து என்னுடைய தலை முடியை வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணீங்க, நீங்கள் சிதைத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன, எனக்கு வந்து இவ்வளோ பலம் இருக்காது, இவ்வளோ பலம் எனக்கு இருக்காது, நானும் நார்மலாட்டு ஒரு சாதாரண மனிதனை போல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா, தெலீலாள் வந்து சிம்சோனை மடியில் போட்டு மடியில் வந்து கிடக்குதான். அதுக்கப்புறம் சிம்சோன் தூங்கும்போது சிம்சோனுக்கே தெரியாமல் அவனுடைய முடி எல்லாத்தையும் வந்து இவங்க கட் பண்ணி போடுறாங்க. சிம்சோன் தூக்கம் தெளிஞ்சு நார்மலாட்டு திரும்பவும் இந்த சவுண்டு வருது, பெலிஸ்தர்கள் ஒன்றே மேற்கொள்ள வந்தாங்க. அப்போ அவன் நார்மலாட்டு எல்லாத்தையும் நான் உதறி தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிச்சு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவனுடைய அந்த பலம் வந்து அவன்கிட்ட இல்லை, பலம் அவனை விட்டு போயாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா
21வது வசனத்துல, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்திருந்தார்கள். இவ்வளோ பெரிய பலசாலி, எத்தனை ஆட்கள் வந்தாலும் அவனை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அவனுடன் இருந்தார். அவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தவனுக்கு கடைசியில என்ன ஆச்சுன்னா சிறைசாலைன்னு அனுபவம். இப்போ இதுல 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று கீழ்ப்படியாமை, இன்னொன்று ஒரு உணர்வு வந்தப்பவும் அவன் அதுலேருந்து திரும்பல். இப்போ நஸ்ரேனாகிய இருக்க வேண்டிய ஒரு ஆள் அதை கரெக்டாக பண்ணலை. அப்படி இருந்தப்போ கூட ஒரு கீழ்ப்படியாமை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டைம் தெலீலாள் இவன்கிட்ட கேட்கும்போதே பெலிஸ்தர்கள் இவனை மேற்கொள்ள வந்தாச்சு. ஸோ செகண்ட் டைம் இவன் தெலீலாள்கிட்ட அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம், என்னதான் டார்ச்சர் பண்ணாலும். அப்போ இவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்குதாங்க அப்படின்னு உள்ள ஒரு இதில் அவன் சொன்னான். ஆனால் கடைசியில் அவனுக்கு சிறைசாலைன்னு அனுபவம் வந்தது. இப்போ இவனை சிறைப்படுத்தணும், இப்படி தான் பிளான் பண்ணி பெலிஸ்தர்கள் வந்தாங்க. இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய எச்சரிக்கை வரும். நம்ம ஒருவேளை நம்ம ட்ராக் மாறி போகும்போது தேவன் நம்மள்கிட்ட உணர்த்துவார். இப்போ இது சிம்சோனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் 2 வார்னிங் கிடச்சது, 2 எச்சரிக்கை கிடச்சது. 2 டைம் எச்சரிக்கை கிடச்சிட்டும் சிம்சோன் அதுலேருந்து வரலை. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிலாள் மேலே இருந்த அந்த பாசம் அவனை விழ வச்சது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி சில காரியங்கள் நம்மை தாக்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பாதத்தில் இருந்து நல்ல ஜெபம் பண்ணி, இது எப்படி நடக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், நெக்ஸ்ட் இதுலேருந்து எப்படி மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலேருந்து நம்ம ஜெபிச்சா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதனால் எந்த ஒரு கண்ணிலையும் சிக்காத இருங்க. நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம், இதை கேட்கக்கூடியவங்க யாராக வேணுமானாலும் இருக்கலாம். எந்த ஒரு கண்ணிலையும் சிக்காதீங்க, கர்த்தரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. சில காரியங்கள் நம்ம பார்வைக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும், ஆனால் அது எல்லாமே நல்லா இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த எச்சரிக்கையில் சிம்சோன் திரும்பி கர்த்தரை பார்த்திருந்தால் இந்த சிறைசாலையின் அனுபவம் அவனுக்கு வந்திருந்திருக்காது. அதனால் நம்ம வாழ்க்கையிலையும் சிறைப்பட்ட வாழ்வு இருக்குதா, அதை திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒரு உணர்வை தரும்போது திரும்புங்க, கர்த்தரும் உங்களை திருப்புவார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென்.